உங்களுக்கு ஒர்க் போகவே மனசு வரையிலையா? உங்களுக்கு சின்ன டாஸ்க் கூட ஹெவியாக ஃபீல் ஆகுதா? நீங்கள் ஈஸியாக இரிட்டேட் ஆகுறீங்களா? எந்த நேரமும் உங்களுக்கு டயர்டாக ஃபீல் ஆகுதா? ஸோ நீங்கள் லேசியாக இல்லை, நீங்கள் பேர்ன் அவுட் ஆகியிருக்கீங்க. என்னடா இவன் பேர்ன் அவுட் ஆகியிருக்கான், ஏதோ புதுசாக ஒரு வார்த்தை சொல்கிறான் என்று நீங்கள் எல்லாரும் நினைக்கிறது எனக்கு வடிவாக கேட்குது. அதே மாதிரி இந்த பேர்ன் அவுட் என்றா என்னதான் இதில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இது ஒவ்வொரு தொழில் புரிகிற ஒவ்வொரு ஊழியர்களும் அதே மாதிரி ஸ்டாஃபும் தெரிந்திருக்க வேண்டிய பேசிக்கான விஷயம். ஸோ இந்த பேர்ன் அவுட் என்ற வார்த்தை முதலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கில வார்த்தை புருடன் பேர்கர் என்பவர் பார்த்தீங்கன்னா 1970ஆம் ஆண்டு இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கின்றார். இதுக்கான தமிழ் பதம் இன்று வரைக்கும் சரியாக வரையறுக்கப்படவில்லை. இதுக்கு சக்தி இழப்பு என்றும் சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆற்றல் இழப்பு என்ற மாதிரியும் சொல்றாங்க. அதே மாதிரி களைப்போடு ஒரு கூடிய ஒரு மனநிலை என்ற மாதிரியும் இதை தமிழ்ல வரையறுப்படுத்துறாங்க. பட் இதுதான் அதுக்கான தமிழ் அர்த்தம் என்று இது வரைக்கும் பேர்ன் அவுட்டை வரையறுக்கப்படவில்லை. ஸோ இந்த பேர்ன் அவுட் என்ற வார்த்தையை நாங்கள் பார்த்தோம்னா இந்த ஆசிய நாடுகளில் இது பெரிதாக இந்த பேர்ன் அவுட் என்ற வார்த்தை பெரிதாக அதுக்கான மீனிங் தெரியாது, கூடுதலாக பயன்படுத்துவதும் இல்லை. பட் ஐரோப்பிய நாடுகள் மற்றைய ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்த பேர்ன் அவுட் என்ற வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டு தான் வராங்க. ஸோ இனிமே நாங்களும் பேர்ன் அவுட் என்றா என்ன என்று தெரியாமல் இருக்கக்கூடாது. அதைத்தான் இதில் சொல்ல போகிறேன். பேர்ன் அவுட்ன்றது நாங்கள் இங்கே ஈஸியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒர்க் ட்ரெஸ் என்று சொல்லி கொண்டிருப்போம் எல்லாரும். அதைத்தான் பேர்ன் அவுட் என்று ஒரு வகையில் சொல்கிறோம். அதாவது நீங்கள் தொழில் புரிகிற தொழிலிடத்தில், அதாவது பணியிடத்தில் நீங்கள் எதிர்நோக்குகின்ற மன அழுத்தத்தை தான் பேர்ன் அவுட் என்று சொல்கிறோம். இது ஒரு மெதுவான ஒரு செயல்முறையாகத்தான் சொல்லப்படுது. இந்த பேர்ன் அவுட் என்ற வார்த்தையை முதன்முறையாக பயன்படுத்திய புருடன் பேர்கர் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா பணியிடத்தில் ஒரு ஊழியர் எதிர்நோக்குகின்ற உடல் மற்றும் உணர்வு ரீதியான ஒரு சோர்வு நிலை மற்றும் உடலாலும் மனசாலும் அவர் சோர்வு நிலையை அடைகிறது தான் பேர்ன் அவுட் என்ற மாதிரி சொல்றார். இது மெதுவான ஒரு செயல்முறை, இது டக்குன்னு வராது, இது படிப்படியாகத்தான் வரும். முதல்ல பேர்க்கு போய்களை அவர் உற்சாகத்தோட காணப்படுவார். பின்னர் அந்த பேர்க்கு செய்து கொண்டிருக்கும் போது அவருக்கான ஒரு வெகுமதியோ அவருக்கான அங்கீகாரமோ எதுவுமே கிடைக்காத போது அவருக்கு அந்த பேர்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு குறித்த ஒரு ஆதங்கம், ஒரு தேக்க நிலை ஒன்று காணப்படும். அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா அந்த தேக்க நிலை ஒரு கட்டத்தில் விரக்தியாக மாறும். விரக்தியாக மாறி பின்னர் அந்த வேலை மீதான ஒரு அலட்சியத்தை ஏற்படுத்தி விட்டுரும். இதுதான் பேர்ன் அவுட். இது படிப்படியாகத்தான் ஒரு மெதுவாக நடந்து வருகின்ற ஒரு செயல்முறை. இந்த பேர்ன் அவுட் ஆனால் அது தனியாக அந்த ஊழியரை மட்டும் பாதிக்காது, குறித்த நிறுவனத்தை கூட, அந்த தொழிலிடத்தை கூட இது பாதித்துவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சார், இப்போ நாங்கள் நேரடியாக இந்த பேர்ன் அவுட் என்றா என்னென்று பார்த்துவிட்டேன். தொழிலிடத்தில் தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக எதிர்நோக்குகின்ற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை தான் நாங்கள் பேர்ன் அவுட் என்ற மாதிரி சொல்கிறோம். ரைட்டா? இப்போ நாங்கள் இந்த பேர்ன் அவுட் என்றா என்னென்னு பார்த்துட்டோம். இனிமே இந்த பேர்ன் அவுட்டினுடைய அறிகுறிகள் அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். முதலாவது அறிகுறி என்ற உடல் ரீதியான அறிகுறிகள், அதே மாதிரி உள ரீதியான அறிகுறிகள் என்று இரண்டு வகைப்பாட்டுகளை பார்க்கலாம். இதுல முதலாவது உடல் ரீதியான அறிகுறிகள். உடல் ரீதியான அறிகுறிகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீரென்று பார்த்தீங்கன்னா எப்பவும் பார்த்தா உங்களுக்கு தலையிடிக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். எப்பவுமே உங்களுக்கு பேர்க் இடத்துல அடிக்கடி இந்த தலையிடி என்றது ஏற்படும். இதுவும் நீங்கள் பேர்ன் அவுட் ஆகியிருக்கீங்க என்றதுனால தான் இந்த சிம்டம், உடல் ரீதியான அறிகுறியை பார்ப்பீங்க. அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நித்திரை பிரச்சனை ஏற்படும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேர்க் ட்ரெஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு நித்திரை என்ன நிம்மதியான நித்திரை இருக்காது, தூக்க குழப்பம் அது உங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி அடிக்கடி தலைவலி, அதே மாதிரி மூட்டு வலி, அப்படியான இதுகள் ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு குறைந்து போகும். பேர்ன் அவுட் ஆகியிருந்தீங்களா நீண்ட காலமாக. ஸோ ஆகியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போகிறதால உங்களுக்கு அடிக்கடி நோய்வாய்ப்படுவீங்க. நீங்கள் பேர்க்கு தொடர்ச்சியாக செல்ல முடியாது, நோய்வாய்ப்பட்டு வீட்டிலேயே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் கூட பேர்ன் அவுட்டுக்கு நீங்கள் ஒரு ஊழியராக நீங்கள் ஆகியிருந்தீங்கன்னா உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் காணப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுவாச பிரச்சனைகள், இப்படியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பெரும்பாலான டைம் ஒர்க் டைமில் மட்டும் இல்லை, மற்ற வீட்டில் எனி டைம் உங்களோட அன்றாட செயற்பாடுகளை அன்றாட நாளிலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் சோர்வாக இருப்பீங்க. இதுதான் நீங்கள் பேர்ன் அவுட் ஆகியிருக்கீங்க, ஒரு ஊழியராக நீங்கள் பேர்ன் அவுட் ஆகியிருக்கீங்க என்றதுக்கான உடல் ரீதியான அறிகுறிகள்.
உள ரீதியான அறிகுறிகள் என்று பார்க்கல அடுத்தது வந்து பார்க்க போறீங்கன்னா அவர் வந்து கவனச்சிறுதல் வந்து இருக்கும். குறிப்பாக பேக்கிடத்திலேயும் வந்து அவர் ஒரு கவனச்சிறுதல் வந்து இருக்கும். பேக்கில் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன்ல வந்து இருக்க மாட்டார். அதே மாதிரி தன்னுடைய அன்றாட வாழ்க்கையிலையும் வந்து அவர் வந்து கவனச்சிறுதல்களை வந்து விடக்கூடிய மாதிரி இருக்கும். அவரால் வந்து வேலையில வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோர்வு தன்மையோட களைப்போட வந்து காணப்படுவதோட எப்பவுமே வந்து அந்த பேக்கில் வந்து பாத்தீங்கன்னா தன்னை பற்றி ஒரு சந்தேகம் வந்து தன் மீது ஒரு சந்தேகம் வந்து சுய சந்தேகம் வந்து ஏற்படும். அதே மாதிரி தன்னை வந்து பேக்கிடத்தில் நான் இதுக்கு வந்து பொருத்தமான இல்லை என்ற மாதிரி தன் மீதான ஒரு தாழ்வு உணர்ச்சி அப்படியான இது கூட ஏற்படும். இதுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள ரீதியான அறிகுறிகள் நீங்கள் வந்து பேர்ன் அவுட் ஆகியிருக்கீங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனா வேர்க்கை வந்து விரும்பி செய்யணும். அதை நாங்கள் விரும்பி செய்யாம செய்தோமா இருந்தால் இப்படியான எல்லாமே எங்களுக்கு வந்து வரும். பட் அதை நாங்கள் எப்படி இது வந்து ஏற்படும் என்றதுக்கான இந்த பேர்ன் அவுட்டை வந்து என்னென்ன காரணங்கள் வந்து தூண்டுகின்றது என்பதையும் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து இதில் வந்து பார்க்க வேண்டியது இருக்கின்றது. அந்த வகையில் இந்த பேர்ன் அவுட்டை வந்து தூண்டுகின்ற காரணிகள் முதலாவது வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர்ன் அவுட்டை வந்து தூண்டுகிற முதல் காரணி வந்து பார்த்தீங்கன்னா பணிச்சுமை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வேலை சுமை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழிலிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான பேர்க்குகளை வந்து வழங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக வந்து பேர்ன் அவுட்டுக்கு வந்து ஆவீங்க, மன அழுத்தத்துக்கு வந்து உள்ளாவீங்க. அதுவும் குறிப்பாக வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு பேர்க்கை தாண்டி உங்களுக்கு அளவுக்கு அதிகமான அடுத்தடுத்த மேலே உங்களுக்கு பேர்க் வந்து தந்து கொண்டிருக்கும் போது அது உங்களுக்கு ப்ரெஸ்ஸை வந்து ஏற்படுத்தி நிச்சயமாக நீங்கள் வந்து பேர்ன் அவுட்டுக்குள்ள வந்து ஆளாகுவீங்க. அதே மாதிரி குறிப்பாக வந்து இந்த பணிச்சுமை என்று பார்க்கல குறிப்பிட்ட குறுகிய காலத்துக்குள்ள வந்து நீங்கள் இந்த குறிப்பிட்ட வேலையை அதாவது டாஸ்கை வந்து வேலை செய்து முடிக்கணும் என்ற மாதிரி ப்ரெஷர் இதுவும் வந்து உங்களுக்கு பேர்ன் அவுட்டை வந்து ஏற்படும். இது எப்படியான இடங்களில் கூடுதலாக வருமெண்டா கூடுதலாக வந்து இந்த ஐடி கம்பெனிகள் மற்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் அதுகளில் வந்து பார்த்தீங்கன்னா தனியார் கம்பெனிகள் எல்லாம் தங்களுடைய பெரிய லாபங்களை வந்து ஈட்டுக்கொள்ளும் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் மேலே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலான டாஸ்களை வந்து கொடுக்குறது. அதுக்கு வந்து அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திணறி போய் அவர்கள் வந்து பேர்ன் அவுட்டுக்குள்ள வந்து ஆவாங்க. ஸோ ஊழியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக பணிச்சுமை அதாவது வேலை சுமையை வந்து வழங்குறதால வந்து ஊழியர்கள் வந்து இலகுவாக வந்து பேர்ன் அவுட்டை வந்து அடைகிறாங்க. அதே மாதிரி அடுத்து வந்து நாங்கள் பார்க்க போகிறது வேலைத்தளம், அதாவது பார்த்தீங்கன்னா பணியிடத்தில் கொண்டு வரப்படுகின்ற அதிகப்படியான கட்டுப்பாடுகள். குறிப்பாக ஒரு தொழிலிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஊழியர்களுக்கு வந்து கட்டுப்பாடுகள் என்பது இருக்கும். அது வந்து அளவுக்கு அதிகமாக எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து அதிக கட்டுப்பாடுகள் வந்து நிறைய கட்டுப்பாடுகளை வந்து கொண்டு வரும் போது நிச்சயமாக அங்கு ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாகி அது தொடர்ச்சியாக வந்து நிலைக்கின்ற போது அது வந்து ஒரு பேர்ன் அவுட்டாக வந்து மாறிவிடும். ஸோ அவருக்கு வந்து குறித்த வேலை மீது ஒரு விருப்பின்றி ஏற்று அந்த வேலை மீது ஒரு அலட்சியமாக வேண்டா விருப்பாக மாறி செயற்படுகின்ற ஒரு தன்மை வந்து ஏற்படும். ஸோ அந்த ஒரு சிக்கல் வந்து இருக்கும். ஸோ நிறுவனத்தில் வந்து அதிகப்படியான கட்டுப்பாடுகள் வந்து இருக்குமா இருந்தால் நிச்சயமாக அந்த ஊழியர் வந்து பேர்ன் அவுட்டுக்குள்ள வந்து ஆளாவார். அடுத்து வந்து பார்க்க போற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஊழியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக வந்து பணியிடத்துல வந்து பாரபட்சம் காட்டுதல், குறிப்பாக பாரபட்சம் அதாவது பாகுபாடு காட்டுதல். குறிப்பாக உதாரணமாக வந்து பாலின ரீதியாக ஆண் பெண் ஊழியர்கள் ரீதியாக பாரபட்சம் காட்டுதல், சாதி மற்றும் ஏனைய விஷயம் மதங்கள் அதுகளை அடிப்படையாக கொண்டு மற்ற பிறர் செல்வாக்கை பயன்படுத்தி வாரங்கிற அடிப்படையில் வந்து ஊழியர்களுக்கு இடையிலேயே பாரபட்சம் வந்து காட்டப்படுகின்ற போது அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊழியருக்கு வந்து பாத்தீங்கன்னா குறித்த வேலை தளத்தில் வந்து பாத்தீங்கன்னா பேர்ன் அவுட் ஆகிறதுக்கு 100% சான்ஸை வந்து இருக்குது. ஸோ ஊழியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவம் வந்து வழங்கப்பட வேண்டும், அதான் முக்கியம். பாரபட்சம் காட்டப்படுகின்ற போது அதுவும் வந்து பேர்ன் அவுட்டை நிச்சயமாக ஊழியர்களுக்கு வந்து ஏற்படுத்தும். அடுத்த காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஊழியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போதிய அங்கீகாரம் வந்து வழங்கப்படாமை. குறிப்பாக வந்து ஊழியர்கள் வந்து ஒரு நிறுவனத்தில் வந்து வேலை செய்த பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கான ஒரு சம்பள உயர்வோ அதாவது சம்பளமோ அவர்களுக்கான ஒரு அங்கீகாரமோ நீண்ட காலமாக வந்து வேலை செய்யப்படுகின்ற போதும் அவர்களுக்கான சரியான ஒரு அங்கீகாரமோ அவர்களுக்கான ஒரு பதவி உயர்வோ ஒரு சம்பளமோ வந்து வழங்கப்படாத ஒரு ஊக்குவிப்போ வந்து வழங்கப்படாத போது அவருக்கு குறித்த வேலை மீது வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டு அவர் வந்து பேர்ன் அவுட்டுக்கு வந்து ஆளாவார். ஸோ அதுவும் வந்து ஒரு பேர்ன் அவுட் ஆகிறதுக்கு வந்து ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ன் அவுட் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக வந்து அமையுது. அடுத்து வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வேலை கலாச்சாரத்தோட வந்து பொருத்தப்பாடின்மை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறித்த வேலை சூழலுக்கு வந்து அவர் வந்து அந்த ஊழியர் வந்து பொருத்தப்பாடின்மையாக இருக்கலாம். அவருக்கு குறிப்பாக வந்து இந்த வேலை வந்து சூட்டபிளாக இல்லாமல் இருக்கலாம். அதால் வந்து அவர் ஒரு விருப்பம் இல்லாமல் அந்த வேலையில் வந்து இந்த வேலை ஏதோ கிடைச்சிட்டு இதுதான் கிடைச்சது என்று நிச்சய அந்த ஒரு வேண்டா விருப்பாக வந்து செய்யப்படுகின்ற போது அங்கேயும் வந்து அந்த ஊழியர் வந்து பேர்ன் அவுட் வந்து அடைகின்றார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேர்ன் அவுட் வந்து ஏற்படுத்துகின்ற அடுத்த காரணி வந்து பார்த்தீங்கன்னா முதலாளிகளுடைய ஆதிக்கம் மற்றும் மேலாளர்களுடைய ஆதிக்கம்.
இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ன் அவுட் ஆகிறதுக்கான இது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஊழியருக்கு மேலே இருக்கின்ற சூப்பர்வைசராக இருக்கட்டும், அதே மாதிரி மேனேஜர் இப்படியானாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் மீது பார்த்தீங்கன்னா அதிகார துஷ்பிரயோகம் வந்து மேற்கொள்கின்ற போது அவர்களுக்கான சரியான அங்கீகாரம் வழங்கப்படாமல், அவர்களுக்கான மதிப்புகள் வந்து அளிக்கப்படாமல், அவர்கள் மீது ஓவராக வந்து இது அட்வான்டேஜ் இதில் எடுத்து செய்யப்படுகின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ன் அவுட் வந்து ஆளாகின்றாங்க. ஸோ இப்படியான காரணங்களாலும் வந்து பேர்ன் அவுட் வந்து ஏற்படுகின்றது ஊழியர்களுக்கு. அடுத்து வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வேலைச்சூழல், அந்த குறிப்பிட்ட வேலைச்சூழலின் பொருத்தப்பாடின்மை. வேலைச்சூழல் வந்து ஒரு ஆரோக்கியமானதாக இல்லை, ஒரு பொருத்தப்பாடுடைய வேலைச்சூழல் வந்து இல்லை. அதுக்குள்ள வந்து குறிப்பாக வந்து ஒரு ஊழியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதற்கான 8 மணித்தியாலம் ஒரு சராசரி வேலைன்னு பார்க்கல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 மணித்தியாலம் முழு நேர வேலையாக வந்து சொல்லப்படுது. 8 மணித்தியாலத்திலேருந்து 10 மணித்தியாலம் வரைக்கும் வரையறுக்கப்படுகின்றது. அப்படி இருக்கலாம் அந்த 8 மணித்தியாலத்தில் வந்து அவருக்கான அந்த தளத்தில் வந்து வேலை தளத்தில் வந்து அவருக்கான உணவு அவருக்கான தரமான உணவு வந்து வழங்கப்பட வேண்டும். அவருக்கான உட்கட்டமை, அதாவது வேலைச்சூழல் உட்கட்டமைப்பு வசதிகள் நன்கு விருத்தி அடைந்திருக்க வேண்டும். மலசடக்கூட வசதிகள் உட்பட அனைத்து இதுகள், அவருக்கான ஒரு முதலுதவியோ ஒரு ஆக்சிடென்ட், ஒரு திடீரென ஒரு விபத்து வந்து ஆக்சிடென்ட் வந்து ஏற்பட்டால் அதுக்கான முதலுதவி வழங்கக்கூடிய மருத்துவ வசதிகளோ இதுகளோ அனைத்தையுமே வந்து கொண்டிருக்க வேண்டும். ஸோ ஒரு ஒர்க் சூழல் வந்து பார்த்தீங்கன்னா மிக ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா உட்கட்டமைப்பு வசதிகள் ரீதியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் வந்து நன்கு விருத்தி அடைந்திருக்க வேண்டும். ஸோ அது வந்து நல்ல உட்கட்ட வசதிகள் வந்து கொண்டிருக்காத போதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊழியர்கள் வந்து விரைவில் வந்து பேர்ன் அவுட் வந்து ஆவாங்க. அவங்களுக்கு குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு நேர அந்த உணவு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு மலசடக்கூட வசதியோ வந்து சரியாக வந்து ஆரோக்கியமாகவோ இல்லாத போது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக அவர்கள் வந்து பேர்ன் அவுட் வந்து அந்த வேர்த்தளத்தில் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக அவர்கள் பேர்ன் அவுட் ஆவார்கள். அதாவது தொழில்சார் மன அழுத்தத்துக்குள்ள வந்து ஆளாவாங்க. அடுத்து வந்து நாங்கள் இந்த பார்க்க போகிறோம் இதை தூண்டுற காரணங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த பேர்ன் அவுட்டை வந்து எப்படி வந்து நாங்கள் ஊழியராகிய நாங்கள் வந்து எப்படி இதை வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ணலாம் என்றது தான் வந்து அடுத்து நாங்கள் இதில் வந்து பார்க்க போகிற மெயின் விஷயமாக வந்து இருக்குது. இதுக்கான இந்த பேர்ன் அவுட்டில் இருந்து எப்படி நாங்கள் மீண்டு வர முடியும் என்பதற்கான தீர்வுகள் என்னென்று வந்து பார்க்குறோம். முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா பணிச்சுமை மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது. உங்களுக்கு ஒரு 8 மணித்தியாலம், அதாவது ஒரு 10 மணித்தியாலம் வேலை இருக்குன்னா அந்த 10 மணி நேரமும் வேலை செய்யறது வந்து வேலை செய்யத்தான் வேணும். ஆனால் அதில் ஊழியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யும் போது நிச்சயமாக உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் டயர்ட் ஆவார். ஸோ அவருக்கு ஒரு இடையிலேயோ பாதியிலேயோ ஒரு 15 நிமிடங்களில் இருந்து 30 நிமிடங்கள் வரையிலான ஒரு இடைவேளையை அவருக்கு வந்து வழங்க வேண்டும். அதாவது குறிப்பாக அந்த இடைவேளை வழங்கும் போது அவர் திருப்பி அந்த அதே ரீப்ளஸ், அதாவது வேலைக்கு வந்து ஆரம்பித்தவுடன் அவர் செய்கின்ற அதே உற்சாகம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் குறித்த ஒரு பாதி மணி நேரம் வேலை முடிந்த பிற்பாடு அவர் டயர்ட் ஆகி விடுவார். ஸோ அவர் ஒரு உணவோ ஒரு வெளியே போய் நடந்துட்டு வந்தோ இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு பிரேக் ஒன்று எடுத்துட்டு மீண்டும் வந்து அவர் வரும்போது மீண்டும் ஒரு ரீப்ரெஸ்ஸாக வந்து மீண்டும் பாதி நேர வேலையை முழு மூச்சாக வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அவர் வந்து உடல் ரீதியாகவோ அல்ல உள ரீதியாகவோ வந்து களைப்படைய மாட்டார். ஸோ அவர் முதலில் வந்து அவருக்கு முடிந்த அளவு அவர் ஊழியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வை வந்து ஓரளவுக்கு குறிப்பிட்ட நேரம் வந்து வழங்கப்பட வேண்டும். அதே மாதிரி அடுத்து வந்து பேர்ன் அவுட் இல்லை இருந்து ஊழியர்கள் வந்து வெளியேறதுக்கு அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவனத்தால் வந்து பார்த்தீங்கன்னா முடிந்த அளவு வந்து அவர்களுக்கான லீவு வந்து அவர்களுக்கான விடுமுறை வந்து அளிக்க வேண்டும். தொடர்ச்சியாக வாரந்தோறும் வந்து வேலைகள் வந்து செய்கின்ற போது அவனுக்கு வாழ்க்கையில வந்து இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் பிள்ளைகளை வந்து பார்த்தீங்கன்னா படிக்கின்ற போது வந்து எப்படா சாட்டர்டே சண்டே வரும், ஒரு விடுமுறை வரும், எப்படா நாங்கள் லீவாக இருப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் எந்த ஒரு மனிதனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு விடுமுறை நாளை வந்து தேடுவோம். அதே மாதிரி ஒரு அரசாங்க வேலையோ எது செய்கிறவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த விடுமுறை தினத்தை வந்து எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். ஏன்னா இவ்வளவு நாள் வேலை செய்கிறவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் வந்து ஒரு நாள் வந்து ரெஸ்ட் எடுத்து மினிமம் வந்து ஒரு நாள் அதாவது ரெஸ்ட் நம்ம எடுக்க வேண்டிய ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாட்கள் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விடுமுறை வந்து அளிக்க வேண்டும். ஸோ 365 நாட்களும் வந்து ஒருவன் வந்து வேக்கிலேயே ஓடிக்கொண்டிருந்தான் 10 மணி தலைமுறை வேக்கிலே வந்து அவன் ஓடிக்கொண்டிருப்பானா இருந்தால் நிச்சயமாக அவனுக்கு லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவன் தொழிலிடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவன் வந்து பேர்ன் அவுட்ல வந்து ஆளாவான். ஸோ அதுக்கு வந்து அவன் வந்து ரிப்ரெஸ் ஆகிறதுக்கு அவன் வந்து அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸும் அவ்வளவு நாளும் கடந்து வருகின்ற போது அவன் வந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு வந்து ஒரு நாள் விடுமுறை வந்து வழங்கப்படுகின்ற போது அவன் மீண்டும் வந்து புத்துணர்ச்சியாக அடுத்த வாரம் அதாவது முதல் நாள் வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் ஃப்ரெஷ்ஷாக வந்து வருவான். அந்த வேலை மீது ஒரு மன அழுத்தத்தை வந்து குறைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து 2வது வந்து பார்க்க போறது வந்து அடுத்த தீர்வு வந்து பார்த்தீங்கன்னா
ஊக்குவிப்பு மற்றும் அங்கீகாரம் வந்து வழங்கப்பட வேண்டும். குறிப்பாக நீண்ட காலமாக வந்து ஒரு வேலை செய்கிற ஒருவரை வந்து அப்படியே வந்து ஒரே சம்பளத்தோட அதே மாதிரி அவனுக்கான அங்கீகாரமோ ஒரு பதவி உயர்வோ இதுவுமே வழங்கப்படாமல் அப்படியே வழங்கப்படுகின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவனுக்கு வந்து அந்த வேலை மீது வந்து ஒரு விரக்தி நிலை கண்டிப்பாக வந்து ஏற்படும். ஒரு மன அழுத்தமும் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து உருவாகும். ஸோ அவனுக்கான ஒரு ஊக்குவிப்பு தொகையோ எதுவும் ஒரு விஷயத்துக்கு ஒரு ஊக்குவிப்பு, அதாவது ஒரு பாராட்டு, அதே மாதிரி ஒரு நீண்ட காலம் மீது பணி செய்ய வேண்டும் அவனுக்கான ஒரு பதவி உயர்வோ ஏதோ வழங்கப்படுகின்ற போது அவன் நிச்சயமாக அந்த வேலை மீது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா உற்சாகத்தோடு அந்த வேலையை வந்து செய்யக்கூடிய இருப்பான். ஸோ அதில் இருந்து பேர்ன் அவுட்ல இருந்து அவன் வந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த ஊழியராக இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கும் அதே மாதிரி தன்னுடைய வாழ்க்கைக்கும் நடைமுறை, அதாவது தன்னுடைய வாழ்க்கைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான சமநிலையை வந்து பண்ண வேண்டும். அதாவது குறிப்பாக வேலை தளத்தில் வேலையை வந்து செய்ய வேண்டும். அதே மாதிரி வேலை முடிந்து வீட்டுக்கு போய் பிறகு வீட்டில் இருந்தும் அந்த குறித்த வேலையை வந்து செய்து கொண்டே அந்த வேலை தளத்தினுடைய வேலையை வந்து செய்து கொண்டு அவன் தன்னுடைய ஃபேமிலிக்கும் அதாவது தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் வந்து நேரத்தை வந்து ஒதுக்கிட வேண்டும். வேலைக்கு எப்படி ஒதுக்குறானோ அதே மாதிரி ரெண்டும், அதாவது தன்னுடைய வாழ்க்கையும் அதே மாதிரி வேலையும் வந்து சமநிலையாக வந்து பேணிக்கொள்ள வேண்டும். அப்படி பேணிக்கொள்வதன் மூலமாகவும் வந்து ஒரு ஊழியர் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பேர்ன் அவுட்ல இருந்து வெளியேற முடியும். பேர்ன் அவுட்ல இருந்து தப்பிக்கொள்ளும். அதே மாதிரி பேர்ன் அவுட்ல இருந்து தப்பித்துக்கொள்றது ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு, அதாவது நித்திரை என்பது மிக மிக முக்கியம். குறிப்பாக அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் சராசரி 6 மணித்தியாலத்தில் இருந்து 8 மணித்தியாலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தூக்கத்தை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அது வந்து நிச்சயமாக அவனை வந்து மன அழுத்தத்திலே இருந்து பேர்ன் அவுட்ல இருந்து வெளியேறுவதற்கு மிக சிறந்த மெடிசின் தூக்கம். ஸோ அவன் முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணித்தியாலத்தில் இருந்து 8 மணித்தியாலம் வரைக்குமான நித்திரையை வந்து ஒழுங்கான நித்திரையை வந்து பெற்றுக்கொள்வதன் மூலமாகவும் பேர்ன் அவுட்ல இருந்து வெளிவர முடியும். அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மனம் திறந்து பேசுதல். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து மனசுக்குள்ள வச்சுக்காம ஓப்பனாக வந்து பேசணும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் தனக்கு வேர்க் இடத்துல ஏற்படுற ஸ்ட்ரெஸ்களோ அதுகளோ வந்து வரும்போது வீட்டில் வருகின்ற போது தன்னுடைய மனைவியுடனோ தனக்கு வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டோடையோ இல்லாட்டி அம்மா அப்பாவோடையோ வந்து பகிர்ந்து அவனை தன்னுடைய கஷ்டத்தை வந்து வெளிப்படுத்துகின்ற போது அது வந்து ஒரு விஷயத்தை வந்து கதைக்கின்ற போது நிச்சயமாக அது வந்து எங்களை ஒரு விஷயத்தை வந்து வெளியில் எடுத்து கதைக்கின்ற போது நிச்சயமாக அந்த அழுத்தம் வந்து அந்த விஷயம் வந்து எங்கள்கிட்ட இருக்கிற அழுத்தம் அப்படியே வந்து வெளியாலே வந்து போயிடும். ஸோ உள்ளுக்குள்ளேயே வச்சு இருந்தால் தான் அது இன்னும் வந்து மன அழுத்தத்தை வந்து கூடும். ஸோ முடிந்த அளவுக்கு வந்து மனம் திறந்து வந்து பேசணும். அதே மாதிரி வேர்க்கிடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்தில் வந்து ஒருக்கா வந்து மீட்டிங் மாதிரி வைத்து எல்லா ஊழியர்களையும் இணைத்து அவர்களுக்கு முதலாளிகள் மற்றும் அவர்களோட சேர்ந்து என்ன மாதிரியான குறிப்பாக அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சிகள் மற்றும் ஊழியர்களுடைய நலங்கள் தொடர்பாக வந்து பேசப்படுகின்ற போது அது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். ஊழியர்களுடைய வினைத்திறனான செயற்பாட்டுக்கும் வந்து அது மிக முக்கிய ஒரு காரணமாக வந்து அமையும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு வந்து பேர்ன் அவுட் ஸ்ட்ரெஸ்ல வந்து இருந்து வெளிவருவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா தியானம், சில உடற்பயிற்சிகள் வந்து செய்யலாம். அதே மாதிரி நல்ல பாடல்களை வந்து கேட்கலாம். டெய்லி ஒரு வாக்கிங் வந்து போட்டு வரலாம். இப்படியான விஷயங்களை செய்து கொண்டு வருவதன் மூலமாகவும் வந்து நாங்கள் பேர்ன் அவுட்ல இருந்து வெளிவர முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேர்ன் அவுட்ல வந்து அடுத்து வந்து தொழிலிடத்துல வந்து குறிப்பாக பேர்ன் அவுட்டை வந்து ஊழியருக்கு ஏற்படும் பேர்ன் அவுட்டை வந்து சோல்வ் பண்ணுவதற்கான வழிகளில் வந்து முதலாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தொழில். இப்போது பணியிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு மருத்துவ வசதிகள் வந்து இருக்குதோ அதே மாதிரி தொழிலிடத்துல வந்து உளவியல் ஆலோசனைகளை வந்து வழங்குவதற்கான வசதிகளை வந்து செய்தல். ஒரு கவுன்சிலிங் ரூமோ அதே மாதிரி ஒரு கவுன்சிலரையோ வந்து கூட பணியிடங்களில் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அதே வந்து வேர்க்கில் ஏற்படுகின்ற சிக்கல்களை தீர்ப்பதற்கு கூட உள ரீதியான கவுன்சிலர்கள், உளவள துணையாளர்கள், கவுன்சிலர்களை வந்து பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் இன்னும் வந்து வினைத்திறனான ஊழியர்களுடைய வினைத்திறனான வேலை திறனையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறுவனத்தினுடைய வினைத்திறன் செயற்பாட்டையும் வந்து மேம்படுத்திக் கொள்வதற்கு இந்த கவுன்சிலர்கள் அதாவது உளவள துணையையும் வந்து பயன்படுத்திக் கொள்ளுதல் மிகப்பெரிய ஒரு பேர்ன் அவுட்ல இருந்து வெளியேறுவதற்கு மிகச்சிறந்த ஒரு தீர்வாக வந்து இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான வேலை சூழலை வந்து உருவாக்கி கொடுத்தல். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நன்கு உட்கட்டமைப்பு வசதிகள் எல்லாமே, சிறந்த உணவு, அதே மாதிரி ஆரோக்கியமான ஒரு சுத்தமான மலசரக்கூட வசதி மற்றும் தண்ணீர்கள், சுத்தமான நீர் மற்றும் இதர உட்கட்டமைப்பு வசதிகளை வந்து நன்கு விருத்தி செய்து ஒரு பொருத்தப்பாடுடைய ஒரு வேலை சூழலை வந்து உருவாக்கி கொள்வதன் மூலமாகவும் வந்து ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ன் அவுட் அதாவது ஸ்ட்ரெஸ் ஆவதை வந்து குறைத்து கொள்ள முடியும். அதே மாதிரி வந்து இப்படியான தீர்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து பின்பற்றிக் கொள்வதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறித்த நிறுவனமும் அதே மாதிரி குறித்த நிறுவனத்தில் வேலை செய்கின்ற ஊழியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வினைத்திறனாக வந்து செயற்பட முடியும். இந்த காலத்தில் வந்து அனைவரும் வந்து வேர்க் வந்து செய்யும் போது நிச்சயமாக வேலை தளத்தில் வந்து ஸ்ட்ரெஸ் அதாவது வேர்க் ஸ்ட்ரெஸ் அதாவது பேர்ன் அவுட் வந்து ஆகித்தான் வராங்க. ஸோ அதுக்கு நான் இப்படி குறிப்பிட்ட விஷயங்களுக்கு சொல்யூஷனை வந்து பின்பற்றிக் கொள்வதன் மூலமாக அதை வந்து
கடைப்பிடிப்பதன் மூலமாக நிச்சயமாக நாங்களும் வந்து பேர்ன் அவுட்ல இருந்து வெளிவந்து கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமான்னு நினைக்கிறேன். இது மாதிரி தொடர்ச்சியான நல்ல கண்டென்ட்டோட மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம்.